வந்து ஈவன் Instagram அதெல்லாம் ஷேர் பண்ணோம். இட் ரீச்ட் மேக்ஸிமம். So I don't think that will create an impact. Even though the channel is trying to save, but reality அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. Obviously வந்து தட் ஸ்பீக்ஸ், தட் மேட்டர்ஸ் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா இப்போ 1 ஹவர் எபிசோட்ல வரல, ஐயய்யோ! அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அது மானங்கெட்டு போய் நடந்துக்குச்சுன்னா, அப்படிதான் அத வச்சு தான் நம்ம பேச முடியும். அவன் என்னென்ன எச்ச வேல பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி மேனிபுலேட்டிவ். நம்ம டெய்லியும் பேசுறோம். இந்த வாரம் முழுக்க வந்து கம்ருதீன காரி துப்புனது மட்டும் தான் நம்மளுடைய ஸ்பேஸாவே இருந்துச்சு. ஓகே. அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஆன் த அதர் ஹேண்ட் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. த கிளாரிட்டி தட் வாட்டெவர் ஷி இஸ் கிவிங் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கேம் இன் 1 ஹவர் எபிசோட். இட் ஃபேவர் ஆஃப்ன்னு சொல்ல முடியாது. ஆ அவன் வந்து இந்த ஃப்ராடுன்னு சொன்ன அது எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டாங்களா? இல்ல வந்துச்சா? வந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம். வந்துச்சு இல்ல? வந்துச்சு வந்துச்சு. ஃப்ராடுன்னு சொன்னது எல்லாமே வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அவங்க கோச்சுட்டு போனது, கான்வர்சேஷன். சாண்ட்ராஸ் திங்கிங் இவங்க சொல்லி தான்னு. இவங்கள பத்திலாம் எதுவுமே சொல்லவே இல்ல. பார்வதி வந்து அ கம்ருதீன்ட்ட சாண்ட்ரா இத சொன்னாங்க, அத சொன்னாங்கன்னு சொல்லவே இல்ல. ஏன்னா, அதுக்கு முந்தின நாள் லைவ்லயே நம்ம பார்த்திருப்போம். இந்த நாய் உட்காந்துட்டு சாண்ட்ராவ பத்தி திவ்யா கிட்ட உட்காந்து கேஸ்லைட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஹி ட்ரைட் ஹிஸ் மேக்ஸிமம். கரெக்ட். தட் இட்செல்ஃப் அன் எவிடென்ட். அவனுக்கு வந்து அத ஏத்துக்க முடியல. பார்வதிய நெருங்க முடியல. யாராவது பக்கத்துல இருக்காங்க. இப்ப ப சாண்ட்ரா சப்போர்ட்டிவா இருக்கிறது வந்து அவனுக்கு புடிக்கல. அதுக்கு என்னென்ன எச்ச வேல பண்ணுமோ, இந்த எச்ச நாய் வந்து அது எல்லாத்தையும் பண்ணுச்சு. ஓகே. அண்ட் என்ன வந்து கம்ருதீன் ஸ்குவாட்லேருந்து ஒரு சில நபர்கள் டேக் பண்றீங்க. எனக்கு அது விருப்பம் கிடையாது. என்ன டேக் பண்ற நீங்க எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கனால நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆ இன்னும் ஒரு முறை டேக் பண்ணீங்கன்னா, நான் உங்கள பிளாக் பண்ணிடுவேன். எனக்கு விருப்பம் இல்ல அப்டின்னா, அத விட்டுருங்க. உங்களுடைய பெயர மென்ஷன் பண்ணி நான் பேசுறது கிடையாது. பேசலன்றப்ப மரியாதையா நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்டின்னா, நானும் அந்த மரியாதைய குடுப்பேன். ஐ அம் டாக்கிங் அபௌட் அ கண்டஸ்டன்ட். ஓகே. யூ டாக் அபௌட் யுவர் கண்டஸ்டன்ட் அவ்வளோதான். அப்புறமேட்டு ஆர்வ கோளாறுல வந்து நம்ப ரியா வந்து எதுக்கு Instagramல போஸ்ட் போட்டிருக்குன்னு தெரியல. டிடிஎஃப் வின்னர் அரோரா அப்படின்னு. எம்மா ஏய் டாஸ்க் 7 தான் முடிஞ்சிருக்கு. டாஸ்க் 8 இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே. எனக்கு வந்து ஆல்ரெடி வந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு செகண்ட் இருங்க. டைமிங்க கூட பார்த்துக்கிறேன். ஒரு 9:53க்கு வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அனுப்பிச்சு விட்டுட்டு, "உண்மையா? உண்மையா? எம்மா ஏய் 8வது டாஸ்க்கே ஸ்டார்ட் ஆகலையே! அதுக்குள்ள எப்புட்றா வந்து அரோரா த டைட்டில் வின்னர்ன்ற மாதிரி அரோரா டிடிஎஃப் வின்னர் அப்படின்னு சொல்லுவீங்க?" அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டூ த கில்லர் காயின் டாஸ்க். கில்லர் காயின் டாஸ்க்ல வந்துட்டு ஹம், பார்வதி கிளைம்ஸ் நான் பக்கத்திலேயே போலன்னு. அ அவங்க சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னாலும், கடைசியில போயி அவங்க பக்கத்துல நின்றுருக்காங்க. அத வந்து அவங்க மறந்துட்டாங்களா? இல்ல நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா தடுக்கல அப்படின்னு நெனைக்கிறாங்களா? அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி லீஸ்ட் இன்ட்ரஸ்டட்ன்னு வேணா நான் பார்வதிய சொல்லுவேனே தவிர, பார்வதி பக்கத்திலேயே போலன்னு அவங்க சொல்றத வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். செகண்டு கமருதீன் வந்து ஒரு க்ரொக்கடைல் டியர்ஸ் வந்து ஒண்ணு விட்டாப்லல்ல. அதெல்லாம் வந்து எனக்கு உச்சகட்டமான நடிப்பா இருந்துச்சு. ஏன்னா வந்து இவன் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட்டு அழுத்துவானாம். அழுத்தி மேல ஏறி உட்காருவானாம். அப்ப வந்து இவனுக்கு தெரியாதாம். அடுத்த ரவுண்ட்ல வந்து இந்த நாய் வந்து அவுட் பண்ணதுக்கு அந்த அம்மான்னு சொல்லி ஒரு அழுகைய ஒண்ணு போட்டான் பாருங்க. எனக்கெல்லாம் வந்து சிரிப்பு வந்துருச்சு. குபீர்ன்னு சிரிப்பு வந்துருச்சு. ஒருத்தவங்க ஆக்ட் பண்றாங்களா? இல்ல வந்து ரியலிஸ்டிக்கா இருக்காங்களா? அப்படின்றது வந்து நமக்கு பார்க்கும்பொழுதே தெரியும்ல. 1ஆம் நம்பர் ஃப்ராட் இந்த பையன். இவன் சொல்றான் சாண்ட்ராவ ஃப்ராடுன்னு. இந்த பையன் வந்து ஒரு 1ஆம் நம்பர் டுபாகூர். தேர்ந்தெடுத்து அக்மார்க் முத்திரை குத்துன டுபாகூர் அப்படின்னு நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் பார்வதி போய் குடுகுடுன்னு போய் அந்த சோஃபா கட்ல ஒளியும்போதெல்லாம் நான் குபீர்ன்னு சிரிச்சுட்டேன். எம்மா ஏய் என்னம்மா பண்றடி? அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. பட் அ அவ வந்து ஒரு டஃப் ஃபைட் குடுத்தா அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஷி ட்ரைட் ஹர் பெஸ்ட் டூ கம் அவுட் ஆஃப் இட். அந்த எஃபோர்ட் வந்து ஆப்வியஸா தெரிஞ்சுச்சு. அப்புறமேட்டு அரோரா, சுபிக்ஷாலாம் வந்துட்டு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம், இது இங்க நான் எபிசோட்ல பார்த்து சொல்லல. என்னுடைய ஃப்ரெண்ட் என்ட்ட சொல்லும்பொழுதே வந்துட்டு அதே மாதிரி தான் வந்து சொன்னாங்க. சுபிக்ஷா அண்ட் அரோரா சீம்ஸ் டு பி லைக் வெரி வெனோமஸ். சுபிக்ஷா தான் எக்ஸ்ட்ரீம். ரொம்ப ஒரு மாரி நக்கல் அடிக்கிற மாதிரி தான் வந்து என்டையர் டாஸ்க்லயே பேசிட்டு இருந்தா அப்படின்றத வந்து ஐ ஹெர்ட். ஓகே. எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா, இந்த டாஸ்க்க இப்படிதான் விளையாடணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி விளையாண்டு கிழிச்சுட்டாங்க, அறுத்து தள்ளிட்டாங்கன்னு என்னால பேசவே முடியல. ஏன்னா, யூ கைஸ் ஆர் பிளேயிங் டிக்கெட் டூ ஃபினாலே. கரெக்ட். டிக்கெட் டூ ஃபினாலே விளையாடுறீங்கன்னா, அந்த டிக்கெட் டூ ஃபினாலே மாதிரி யூ ஷுட் பிளே. ஒருத்தன் சொல்றான் ஒரு தத்தி, அவன் இத்தன நாளா இப்படிதான் வந்து ஊர ஏமாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். விக்ரம். விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம்ல. வாட் சார்ட் ஆஃப் கேம் தட் ஹி இஸ் பிளேயிங் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது, ஐ டோன்ட் நோ ஹவ் தீஸ் பீப்பிள் பிளைண்ட்லி அரோரா ஆகட்டும்,
சுபிக்ஷா ஆகட்டும் ஆர் சாண்ட்ரா. மேபி சாண்ட்ரா எந்த ஒரு இதுல அவங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. நோ ஐடியா அபவுட் இட். பட் விக்ரம் வந்து சொல்லும்போதே ஒரு ஒரு ரவுண்ட்லயும் அப்படியே இவன் அடுத்தடுத்த நபர்கள சொல்லி சொல்லி இவங்கள குத்திடலாம், இவங்கள குத்திடலாம்ன்னு சொல்றதே வந்து ஒரு கேவலமான ஒரு செயலா இல்லையா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஆம், திவ்யாவுமே சரி, இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இன்னமுமே வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. சுபிக்ஷா வந்து பயங்கர விஷமா எனக்கு ஃபீல் ஆச்சு. சுபிக்ஷா அண்ட் விக்கல் சிக்ரம். நான் ட்வீட்ல சொன்னேனா, இல்ல ஸ்பேஸ்ல சொன்னேனான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன்ல, சுபிக்ஷா அண்ட் விக்கல் சிக்ரம் வந்து பயங்கர விஷத்தனமா நடந்துக்கிட்டாங்க இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்ல. அவங்க தான் வந்து டாஸ்க் ஸ்பாய்லராவே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த டாஸ்க் ரொம்ப மணி நேரம் போகும் அப்படின்றது தான் டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்துட்டு பொசுக்குன்னு ஆரம்பிச்சதுமே முடிச்சிடுற மாதிரி இவனுங்க ஒரு பிளான் போட்டதுனால தான் கடைசியில வந்து பிபி இன்வால்வ் ஆயி, இதுல நீங்க என்னத்தான் பண்ணி கிழிக்கிறீங்க அப்படின்னா, அதையும் உருப்படியா விளையாடல. எனக்கு அரோரா பண்ணதெல்லாம் சிரிப்பு. போய் இப்ப அந்த பெட்டுக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டு, "அச்சச்சோ! மாட்டிக்கிட்டனா? எம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ என்னம்மா பண்ற?" அப்படின்னு தான் இருந்துச்சு. சுபிக்ஷா, "போங்க, போங்க நீங்க ஓடுங்க. நானும் வரேன். விக்கல் சீக்கிரமா போய் நம்ம தாக்குவோமா." எப்படி தாக்குவான் பாருங்க அவன். அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆ அந்த டின்னர் டின்னர் வந்து இதுல போடல தானே. டின்னர் குடுக்குறாங்கன்றத வந்து நமக்கு காட்டல. மேபி லைவ்ல தான் காட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். நாளைக்கு எபிசோட்ல ஐ டோன்ட் திங்க் தே வில் ஷோ. நாளைக்கு வந்து கம்ப்ளீட்லி இட் வில் பி லைக் டிடிஎஃப் டாஸ்க் தான் இருக்கும். மொத்தம் 9 டாஸ்க். ஒரு டாஸ்க்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஃப்ரைடே தே வில் நாட் ஹேவ் எனி டாஸ்க். இதோட டாஸ்க்கோட ஃபைனல். நான் இந்த டாஸ்க் மேபி ஏர்லி மார்னிங் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3:00, 4:00, 5:00 வாட்டெவர் டைம் இட் கேன் பி. அது வரைக்கும் போகும். இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட்டட். டாஸ்க் 8 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பதிவிடலாம். அதுக்கு முன்னாடி இருங்க. டிகே விராட் மட்டும் வந்திருக்காப்ல. சொல்லுங்க விராட். என்ன கதை? விராட்டு? விராட், டு யூ வான்ட் டாக்? நோ. எஸ், நோ? ஆம், இல்லை. எதுவும் சொல்லல. I'm having my dinner, ம். so கொஞ்சம் கழிச்சு பேசுறேன். ஓகே, ஓகே, ஓகே விராட். நாட் எ ப்ராப்ளம். ம். ம். சொல்லுங்க ஆனட்டர். யாராவது ஓட் போடல. ஆனட்டர பார்க்கும்போது தான் எனக்கு ஓட்டே ஞாபகம் வருது. நான் ஓட்டு போட்டுட்டேன். யாராவது ஓட் பண்ணல அப்படின்னா வந்து Hotstar ஓப்பன் பண்ணிட்டு we have 1.5 hours டைம் மோர். ப்ளீஸ் டூ வோட் விஜே பார்வதி. போய் ஓட் பண்ணிக்கோங்க. அண்ட் மிஸ்டு கால் உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னா வந்து Instagramல போயிட்டு எம்எஸ் டாம் பிரேம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஐ மீன் அந்த இதே லோகோ வச்சிருக்கக்கூடிய அக்கவுண்ட். அத சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் இருக்கும். அங்க போய் கால் போட்டீங்கன்னா வந்து பார்வதிக்கு ஓட்டு போயிரும். ஓகே? ஓகே. தேங்க் யூ டாம். எனக்கு ஒரு சினானியம் வச்சிருக்கீங்க. அது glad I can contribute to that. Okay. As usual 10 minutes எடுத்துக்கிறேன். Okay. So okay. So yesterday's the last night அப்படி நடந்தது. I tried to document as much as possible. நான் சத்தியமா எதிர்பார்க்கல கேமரா ஆங்கிள் திருப்பிடுவாங்க, மியூட்ல போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஃபுல் இதையும் எடுத்துருப்பேன். ஏன்னா இப்போ எவிடன்ஸே இல்லாம திடீர்னு பெட்ல அவங்க கமருதீன் அப்ரோச் பண்றது மட்டும் தான் இருக்கு. அதுவும் 1 hour எபிசோட்ல கோயிங் டு தி லார்ஜர் ஆடியன்ஸ்ன்றது கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த மொமெண்ட் வந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் சில டீவியேஷன்ஸ் நான் பார்க்குறேன் பாரு ஃபேன்ஸ் மத்தியிலேயே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டெல் தம் ஒன் திங். ஓகேவா, நீங்க பாருக்கு வந்து நீங்க ஃபேன் ஆனது நான் உங்களையும் சொல்றேன். as I'm addressing all the பாரு fans here as well as who are trying to getting the idea of deviating. பாரு பத்தி நீங்க ஃபேன் ஆனது எதனால? ஓகேங்களா, கமருதீனோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்து நீங்க நிஜமா நீங்க இருக்க மாட்டீங்க. பாருவோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ், பாருவோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் டாஸ்க் பெர்ஃபார்மன்சஸ், ஓகேவா, பாருவோடைய கிரியேட் பண்ற சின்ன சின்ன கேயாஸ் அதை பத்தி ஆய்ந்திருப்பீங்க. பாருவோடைய அவங்களுடைய எந்தூசியாசம் பத்தி ஃபேன் ஆயிருந்திருப்பீங்க. எல்லாம் அவங்கள பத்தி பிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐம் டெல்லிங் அகெயின் வாட் ஐ டோல்ட் எர்லியர் சம் டைம் பேக். இந்த கமருதீன் அப்படின்றவரு பாருவோடைய பிக் பாஸ் ஜேர்னில அவங்க பிக் பாஸ் ஜேர்னின்ற ஒரு புக்ல ஒரு சாப்டர் அவ்வளவுதான். ஓகேங்களா, அந்த சாப்டர் வந்து உங்களுக்கு படிக்க பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ இல்லைன்னா இதை நான் வேற விதமா கூட சொல்வேன். ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு புக் எடுத்து நீங்க படிக்கிறீங்க. அந்த புக்ல திடீர்னு நீங்க கூட ஒரு 80% நீங்க படிச்சு முடிக்கும் போது திடீர்னு அந்த பேஜ்ல வந்து ஒரு சின்னதா ஒரு காஃபி வந்து கொட்டிடுது, இல்ல அது ஏதோ கிழிஞ்சது ஆக்சிடென்டா, உடனே அந்த புக்கை அப்படியே தூக்கி போட்டுருவீங்களா, குப்பை தொட்டில போட்டுருவீங்களா? இல்ல ரொம்ப அந்த இஃப் யூர் க்ரோயிங் அட்டாச் டு தட் புக் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் இட். ஓகேவா, உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் அந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கலாம். அப்படி பாருங்க, அதான் சொல்ல முடியும். ஸோ பாரு வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும்.
ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்றதுனால இந்த டிவியேட் ஆறது ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஜஸ்டிஃபைட். ஓகேவா? உங்களுக்கு என்ன இப்போ நோ பாரு ஃபேன் இஸ் ஜெனுவின்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஷிப்பிங் டுகெதர். ஓகேவா? ஷிப்பிங் தம் டுகெதர். கடுப்பா தான் வருது எனக்கெல்லாம். ஓகேவா? பட் வி ரெஸ்பெக்ட் ஹர் சாய்ஸ் அண்ட் வி ரெஸ்பெக்ட் ஹர் சர்க்கம்ஸ்டான்சஸ் மெயின்லி. ஓகேவா? ஸோ அதனால தான் அது ஒண்ணு. இன்னொன்னு அனதர் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டெல். நான் சீசன் 5ல ராஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 1 மந்த் கடக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இஸ் கோனா பி டைட்டில் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 40-50 டேஸ் அந்த டைம் முடியும் போது ராஜு டிட் சம்திங் ரியலி ஸ்டூபிட். ஓகேவா? அந்த அபினவ்ன்றவரையும் பாவனையும் வச்சு ஏதோ ஒன்று சொல்லுவாப்ல. அண்ட் எவ்ரி ராஜு ஃபேன் வாஸ் ஜெனுவலி ஷாக்ட். ஓகேவா? வி குடன்ட் ஈவன் பிலீவ் அவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ். ஓகேங்களா? பட் நாங்க அந்த நெக்ஸ்ட் 2 வீக்ஸ், அந்த ஃபாலோவிங் 2 வீக்ஸ் ரொம்ப நெகட்டிவிட்டி. வேற unable to tweet anything, post anything about Raju. Okay, but we endured that journey because Raju was more to us than that particular moment. அவரை பத்தி நாங்க லைக் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் அவருடைய என்டர்டைன்மெண்ட், நாங்க கொஞ்சம் அவருடைய ஒரு வேல்யூ ஆட் பண்றது, ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த டைம்ல அவர் பண்ண காமெடிஸ் பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு. ஸோ அது நாங்க லைக் பண்ணியிருந்தோம். அதனால ராஜு பண்ண அந்த பர்டிகுலர் அந்த எரர் எங்களுக்கு அதுல அதிருப்தி இருந்தது. அதை தாண்டி அவரை பிடிக்கிறது நிறைய விஷயங்கள் இருந்தது. சோ அத மாதிரி நாங்க பார்வையும் அப்ப பாக்குறோம். இந்த விஷயம் இந்த ஒரு விஷயம் பார்வைக்கு சரியா போகலன்னு சொல்லிட்டு நீங்க ஐம் வித்ட்ராயிங் மை சப்போர்ட், ஐம் அபேண்டனிங் மை சப்போர்ட், அப்படி இப்படின்னு சொல்றதுனால தென் யூ ஆர் ஆல்சோ புட்டிங் whatever that you believed in her in question. ஓகேங்களா? உங்களுக்கு பார்வை என்ன விஷயத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்தது முதல்ல அதை நீங்க மறந்துடுறீங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஐ கேன் டெல். ஓகேவா? நீங்க பார்வை பிடிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். யாருமே பெர்ஃபெக்ட் இல்லைங்க. பீப்புள் ஆர் இன்ஃபேக்ட் பாரு நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு, நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணமே ஷீ இஸ் இம்பர்ஃபெக்ட். நம்மள்ட்ட இருக்க இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அவங்கள்ட்ட நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? யாரும் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி காமிக்கிறத விட கொஞ்சமாவது நம்ம லாஜிக்கலாவே இப்போ ஸ்பீக்கிங் அவங்க ஒரு இம்பர்ஃபெக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் தட் இஸ் வாட் டிஃபைனிங் ஹர். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக பாருங்க, திடீர்னு நீங்க அதனால பார்வோட ஃப்ரெண்டுக்கு நான் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன், அவங்களுக்கு என்ன கேம் இருக்கு? ஓகேவா? அவங்க ஃபர்ஸ்ட் வீக் நல்லா பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க, சரி. அதை தாண்டி அவங்களுக்கு என்ன கேம் இருக்கு? இன்ஃபேக்ட் நீங்க அவங்க ஸ்பேஸ்ல இந்த மாதிரி உட்காந்து பார்வை பத்தி நீங்க பேசுனது மாதிரி நீங்க அவங்க ஸ்பேஸ்ல எத்தனை விஷயங்கள் நீங்க பேச முடியும்? ஓகேவா? அவங்க ஸ்பேஸ்ல நீங்க அவங்க ஸ்பேஸ்ல நீங்க பார்வை பத்தி தான் பேச முடியும். சோ அதனால இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி டிவியேட் ஆறது. சோ அது ப்ளீஸ் ரீகன்சிடர், ரீதிங்க் and think about what reasons you started to like about Paru. அது பாத்துக்குங்க. ஓகேவா? சோ இன்னொன்னு டாஸ்க் நல்லா பண்ணாங்க. I'm really happy for what she did today. In fact she put up a real good fight. ஓகேங்களா? அது ஸ்டார்டிங் அந்த ஆட்ஸ் ஹெவியா இருக்கும். பிகாஸ் அட் டைம்ல 7 people 8 people எலிமினேட் ஆகாம கான்டெஸ்ட் இருக்கிறப்போ அவங்க அந்த மொமெண்ட் அவங்க கட்டலுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு போடலான்னு பார்த்தாங்க ஒரு ஃபைட்டு. அது ஒரு ஐ திங்க் தட்ஸ் நாட் அ குட் ஐடியா. பட் ஏன்னா அப்படி அவங்க ஒளிஞ்சிருந்தாலுமே கை காலை இழுத்து போட்டு அதை ஏதோ ஒட்டி விட்டுருப்பாங்க. மேபி ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிருந்தா மேபி அது ஒரு இதா இருந்திருக்குமான்னு தெரியல. பட் இன்ஃபேக்ட் எவ்வளவு சூப்பரா போயிருந்திருக்க வேண்டிய டாஸ்க் அது மொக்கையா முடிச்சிட்டாங்க. I'm really hoping that Paru wins or at least finishes second. ஓகேவா? in TTF tomorrow. ஒரு கார் டாஸ்க்ல அது இன்ஃபேக்ட் அதுல உட்காரதே ரொம்ப சிரமங்க. இன்ஃபேக்ட் விமன் ஃபேஸ் particularly more difficulty than men to sit in a car for more reasons. ஓகேவா? யூடிஐல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமான டாஸ்க் அது. I hope Paru overcomes the odds and finishes the task at least 1 or 2 second position. That's all I want to share நான் about. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நீங்க அட்ரஸ் பண்ணீங்க. உங்களுடைய கருத்துக்கள நீங்க அட்ரஸ் பண்றீங்க. தட்ஸ் எண்ட் ஆஃப் த டே தேர் சாய்ஸ் டு சூஸ் who they want. ஓகே. Yes, yes. ஃபர்ஸ்ட் திங். So in end of the day, I want to respect her choice as well. நோ, 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 நோ. நான் உங்கள சொல்லல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த சிலர் அதிருப்தி அடையறாங்க. அதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல. Okay. நான் அப்படி பெரிய ட்வீட்ஸ்லாம் எதுவுமே பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் நான் கால் பண்ணி, "ஏன் என்னாச்சு? இந்த மாரிலாம் இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு பெர்சன் கிட்ட மட்டும் தான் பேசினேன். அபார்ட் ஃப்ரம் தட் அ மத்த யாருமே தெரியாத நபர்களோ, வேற யாருகிட்டயுமே மெசேஜஸோ இல்லன்னா "ஏன் இப்படி பண்றீங்கன்னு" கேட்கல. இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே அவங்க சாய்ஸ் தானே. இப்ப நாளைக்கே நமக்கு வேற ஏதாவது ஒரு ரீசன்னால பர்ட்டிகுலரா புடிக்காம போயிடுச்சுன்னா, புடிக்காம போயிடுச்சு தான். வி கான்ட் ஃபோர்ஸ் எனிஒன். இட்ஸ் தேர் சாய்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட்லி நீங்க ஏதோ ஒண்ணு அட்ரஸ் பண்ணீங்க இல்லையா? அ அ யூ ரியலி வாண்ட் ஹர் டூ ஹேவ் த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பொசிஷன் அப்படின்னு. நான் இந்த டிடிஎஃப் ஆரம்பிக்கும் பொழுதே
எனக்கு வந்து பாருக்கு டிடிஎஃப் கிடைக்கணுன்றது வந்து ஒரு ஆசையா இல்லாம தான் இருந்துச்சு. பட் இந்த இது எல்லா டாஸ்க்லயுமே வந்து கன்சிஸ்டன்ட்டா எஃபோர்ட் போட்டிருக்க ஒரே பெர்சனா நான் பார்வதிய மட்டும் தான் பார்க்குறேன். எல்லா டாஸ்க்லயுமே. ஈக்குவல் எஃபோர்ட் போட்டு அ இந்த லாஸ்ட் டாஸ்க் மட்டும் இந்த குரூப்பிசம் இல்லாம இருந்திருந்தா, பை திஸ் டைம் பாரு வில் பி இன் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஈவன் சபரிநாதனுமே வந்து முன்னாடி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே. இன்னொரு விஷயங்க. அந்த சப்போர்ட் வித்ட்ரா ம். பண்ற டீவியேட் பண்றவங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்போ பர்ட்டிகுலரா ஒருத்தர் நேத்து போட்டு ஒரு 2 டேஸ் நேத்து போட்டிருந்த போஸ்ட் பார்த்து ஹர்ட் ஆனேன். அது என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு உண்மையிலேயே வச்சு நேத்துக்கு கொஞ்சம் மூட் மாறுனவங்க பார்வை பிடிக்கல. சடனா வந்து நான் இன்னொரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றேன். பஸ் கீழ போட்டாங்க, ஏரோப்ளேன் கீழ, ட்ரெயின் கீழ, லாரி கீழ, டேங்க் கீழ போட்டாங்கன்னு சொல்றீங்க. அது என்ன ஆகுதுன்னா, அப்படியே அந்த போஸ்ட் எடுத்து சச் அ வைல்ட் பீப்புள்னு சில பேர் ரொம்ப இருப்பாங்க. அத அப்படியே எடுத்து பாருவுடைய ஃபேஸ் எடுத்து மார்ஃப் பண்ணி போட்டு கேவலமா வந்து இது பண்றாங்க. ஸோ ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் ஈவன் இஃப் யூ ஹேவ் சம் idea of deviating or defecting to some other people, please don't feed them egos, please don't feed them ideas about this, because it's going in favor of those trolls who are morphing Paru in a disgusting way. ஓகேவா? அது வந்து அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த டேஸ் யூ சப்போர்ட்டட் ஃபார் பாரு, இஃப் யூ ஆர் டிவியேட்டிங் ரைட் நவ், ப்ளீஸ் டோன்ட் ஃபீட் தேர் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் trolling and adding more hatred towards Paru. That's all I can tell Tom. ஏங்க ஒண்ணே ஒண்ணுங்க. இந்த பஸ்ஸுக்கு கீழ, லாரிக்கு கீழ இதெல்லாம் வந்து பேசவே கூடாது. எஸ்பெஷலி இந்த சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்றவங்க. சாண்ட்ரா வந்து முதல்லேருந்தே வந்து பார்வதி மேல வந்து வன்மத்த தான் கக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. அ இப்ப போன வாரம் கூட போன வாரம் கூட அமித் கிட்ட வந்து சாண்ட்ராவ நம்பாதீங்க. என் புருஷன் சொல்லிச்சுன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து எந்த வகையிலங்க நியாயம்? இவளும் இவ புருஷனும் வந்து ஏதாவது என்னது பவுடர் போட்டு கொன்னுடுவேன் அப்டின்னாங்க பார்வதிய. இவலாம் என் தங்கச்சியா இருந்தா கள்ளிப்பால் கூட நான் செலவு பண்ண மாட்டேன். ஏதோ பவுடர் போட்டு விஷம் விஷம் கொன்னுடுவேன்னுவாங்க. விஷம் வச்சு கொன்றுவேன்னு சொல்லி ஆ பூச்சு மருந்துன்னு விஷம் சொன்னாங்க. வச்சு. ம். ஆ. இது ம். இவ்ளோ பேசிட்டு, இ பார்வதி தான் வந்து முதல்ல வந்து வீடே வந்து கனி போக்கூடாது. சாண்ட்ரா போணும்னு சொல்லும்போது, வீடே சொல்லும்போது பார்வதி தான் வந்து கூட நின்றுருக்கா. அப்படிப்பட்ட பார்வதிய வந்து, இவ வந்து கன்டென்ட்க்காக நல்லா யூஸ் பண்ணுவா. சாண்ட்ராலாம் வந்து நல்லவளே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் என் பிள்ளைங்க பாக்குது, என் பிள்ளைங்க பாக்குது. இன்னைக்கு உட்காந்து வந்து இந்த கவர் மேட்டர்லாம் வந்து பேசியிருக்காளாம் உட்காந்து. இப்ப பிள்ளைங்க பாக்காதா? என்ன இது? என்ன ஹிப்போக்ரிசி இதெல்லாம்? வன்மப்புனை இது மட்டும் இல்ல. அவங்க வந்த புதுசுல 2 பேருமே they ம். portrayed like she is characterless. என் ஆமா. ஹஸ்பண்ட் புருஷனோட பார்க்கலாம். வந்து புருஷனோட வந்து சம்மந்தப்படுத்தி பேசின அம்மா தானே இந்த அம்மா. இவலாம் எதுக்கு பேசுறா? ஏதோ ஒரு சும்மா இவ ஜாலியா வேணா. சைட் அடிப்பு. என்னங்க இது நடந்தது தானங்க. என்னங்க தப்பா இல்ல, ஏதாவது இல்ல, இல்ல. சொன்னேனா? என்ன இல்ல, இல்ல. நடக்காதயா சொன்னேன்? கரெக்ட்டா தான் சொல்றீங்க. இவ எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ம். உடனே சொல்லுவாய்ங்க. ஏன் அது என்னடா போங்க கமருதீன் வந்து அது கூட சும்மா பேசுறான். அது சொல்லட்டுங்க. கூட பரவாயில்லைங்க. ஆ. எல்லாரும் சேர்ந்து லாயல்டி கிளாஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க அதெல்லாம் என்னங்க இதெல்லாம் நியாயம்? ஒரு அ கிளாரிட்டி குடுத்துரலாம். வெயிட். ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் குடுத்துரலாம். வன்மப்புனை. என்னன்னா, இப்ப லாஸ்ட் வீக் வந்து அவ ஃபேமிலி ரவுண்ட் வந்துட்டு போன உடனே வந்து சாண்ட்ரா, அமித் கிட்ட பார்வதிய பத்தி நெகட்டிவா சொன்னாங்க. அக்ரீடா? கரெக்ட். திரும்ப சாண்ட்ரா இம்மீடியட்டா ஒரு ஸ்ட்ராங் பேட்ச் அப் ஆனதுக்கு ஒரே ரீசன், கனித்திரு போட்டும், சாண்ட்ரா இருக்கட்டும்னு சொன்ன ஒரே காரணம் தான். கரெக்ட்டா? ஆன் த அதர் ஹேண்ட் பார்வதிக்கும் ஒரு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஏன் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா, கம்ருதீன் வந்து எச்சத்தனமா நடந்துக்கிட்டான். கரெக்ட்டா? வீக்கெண்ட் எபிசோட்லயே கேவலமா நடந்துக்கிட்டான். மேன் ஹேண்ட்லிங் அப்பயே அவன் மேன் ஹேண்ட்லிங் தான் பண்ணான். த அக்ரஷன், த அப்யூஸ் தட் வாட் ஹி காஸ்ட் ஃபார் பார்வதி அதுல நமக்கு டவுட்டே கிடையாது. ஓகேவா? இவங்க 2 பேரும் நல்லா விளையாட ஆரம்பிச்ச உடனே, 2 பேருமே 2 பேத்துக்கும் இதா தான் இருந்திருக்காங்க. எந்த இடத்துலயுமே பார்வதி சாண்ட்ராவ பத்தி கீழ போட்டு பேசினதே கிடையாது. பட் பிரஜன் வந்து உள்ள வந்து சொன்னதற்கான ஒரே காரணம் என்னன்னா, சாண்ட்ரா அழுதுகிட்டே உட்கார்ந்திருப்பாங்கல்ல. ஒரு நாள் அழுதா சமாதானப்படுத்தலாம். 1 மணி நேரம் அழுதா சமாதானப்படுத்தலாம். 1 வாரம் முழுக்க ஒருத்தர் அழுதுட்டே இருந்தாங்கன்னா, எப்படி பார்வதி போய் சமாதானப்படுத்த முடியும்? ஒரு பேசிக் தானே அது. இவங்க உட்கார்ந்து 1 வாரம் முழுக்க ஒப்பாரி வச்சுட்டே இருந்தாங்கன்னா, எப்படி பண்ண முடியும்? பண்ணவே முடியாது யாராலயுமே. பட் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃப்யூஷன்ல இருக்கா. அவ பின்னாடி போறா. சிம்பிள் ஆஸ் லைக் தட். ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி எடுத்து வைக்கிறா. அதுல வந்து எனக்கு வந்து எதுவுமே தவறா தெரியவே கிடையாது. அண்ட் கமிங் டூ டுடேஸ் திங். ஐயோ! நாங்க சொன்னது நடந்துருச்சு பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. நீங்க சொன்னது கீழ போட்டுட்டா, பேசாம விட்டுட்டா, பாயிண்ட் பேசல. அத சாண்ட்ரா பேசியிருக்காங்க. நீ பேசினியா எனக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. பட் அவ அந்த இடத்திலேயே ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணியிருப்பா கம்ருதீன.
ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. உச்சு கொட்டியிருப்பா. எல்லாம் ஆமா. பண்ணியிருப்பா. போய் சாரி கேட்க ஆ சொல்லலாம்ல அவ. நோ, 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 நோ. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நடந்த அடுத்த செகண்டே இந்த ஃப்ராட் மேட்டர்லாம் செகண்ட் இதுல தான் வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அவ ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு தான் அவ சொல்லுவா. பார்வதி சொல்லுவா. ஆனா சாண்ட்ரா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, அவன் பேசுறத நீ பார்த்துட்டு இருக்க. இல்ல, இல்ல. நான் அந்த 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 இடத்த காம் டவுன் பண்ண தானே நான் ட்ரை பண்ணேன். அப்படின்னு அவ சொல்றா. இல்ல நீ ஒரு ட்ரூ ஃப்ரெண்டா இருந்தா நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது. இன்னும் பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே. தென் நான் லைவ்ல கம்ப்ளீட்டா அந்த கான்வர்சேஷன் பார்த்தேன். ஓகேவா? ஒரு ஆல்மோஸ்ட் an hour ஆஃப் கான்வர்சேஷன். வெளியில எல்லாருமே சேர்ந்து பேசுறது ஏ டூ இசட் எல்லா கான்வர்சேஷனுமே நான் பார்த்தேன். அவங்க ஒரு இடத்துல கூட சாண்ட்ராவ கீழ போட்டே பேசியிருக்க மாட்டாங்க. நாட் ஈவன் இன் அ சிங்கிள் பிளேஸ். கம்ருதீன்க்கு தான் ஷி வில் கிவ் அட்வைஸ். இது தவறு. எனக்கு அவங்க ஒரு மென்டல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. நீ என்கிட்ட பேசாம போன போது கூட, அவங்க மட்டும் தான் எனக்கு மென்டல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஆனா நீ உன் மனசுல இருக்கிறத இப்ப நீ சொல்லும் பொழுது, நான் உன்கிட்ட சொல்லிக் குடுத்து, அதனால தான் நீ இப்படி பேசுறன்னு சாண்ட்ரா நினைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. அப்படின்றத திரும்ப கன்ஃபார்ம் பண்ணும்போது, இல்ல அவங்க என்ன வந்து லவ் கேம் விளையாடுறேன்னாங்க. அப்புறமேட்டு பிஆர பத்தி பேசுனாங்க. இந்த நாய்க்கு ஆல்ரெடி சாண்ட்ரா மேல வயித்தெரிச்சல் இருக்கு. அததான் அது காட்டுது. ஓகே. அண்ட் சாண்ட்ராவும் அந்த ஒரே ஒரு இடத்துல டவுட் ஆ. டாம். அந்த லவ் கேம் வந்து எப்ப சொன்னாங்க? அது நான் பார்க்கல. இன்னைக்கு ஏதாவது சொன்னாங்களா? இன்னைக்கு இல்ல. இந்த ம். சண்டையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. நாமினேஷன்லயுமே அதான் சொல்லுவாங்க. இல்ல டாம். ஆ. ஆக்சுவலி அவங்க எமோஷனலா அந்த டோர் பக்கத்துலயே 1 வீக் அழுதாங்கல்ல. ஆமா. அப்பமும் கிட்டத்தட்ட 3 டேஸ் வந்து ஒரே எமோஷனல் சப்போர்ட் பார்வதி தான். அதே ஆமா. வீக்கெண்ட் தான் இந்த மாரி ஏதோ கேட்கும்போது, அவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்க இவங்க இதோட டாஸ்க் முடிஞ்சிருச்சா? அப்படின்னு கேட்பாங்க. யாரோட கேம் முடிஞ்சதுன்னு கேட்கும்போது, இவங்க வந்து கையோஸ் முடிச்சுட்டாங்க. கேம் ப்ளே லவ் கேம் ப்ளே தான் பண்றாங்க. இதுக்கு மேல பண்றதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்ல. அப்படின்னு சொல்லி அந்த வீக்கெண்ட் பேக் ஸ்டாப் பண்ணதும் சாண்ட்ரா தான். ஓகேவா? இங்க எக்ஸாக்ட்லி. இதுவரைக்கும் வந்து ஏன்னா, இந்த பொண்ணால என்னென்ன சப்போர்ட் குடுக்க முடியுமோ, அந்த சப்போர்ட்ட குடுக்க தான் இருக்கு. உடனே சாண்ட்ரா கிட்ட பேச போனப்ப கூட நமக்கு கூட பாதி கட் பண்ணியிருக்காங்க. என்னோட சைட் ஸ்டோரி கேட்டா தான் சாண்ட்ரா உனக்கு புரியும்னு அவங்க சொன்னாங்க. அ அத வந்துட்டு சாண்ட்ரா வந்து, "இல்ல நீ என்கிட்ட பேசவே கூடாது. வி நோ ரைட் ஹவ் சாண்ட்ரா பிஹேவ்ன்னு நமக்கு தெரியும்ல." ஒரு வார்த்தைனா உடனே ஷி வில் லீவ் த பிளேஸ். ஷி வில் நாட் பி ஏபிள் டூ லிசன் டூ இட் அட் ஆல். ஷி கான்ட் ஹேவ் அ கான்வர்சேஷன். ஓகே. ஆமா. சம்டைம்ஸ் கேட்டா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்டின்னுவாங்க. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவன் ஒருத்தன் வந்து இந்த கமருதீன் ஒரு பொறம்போக்கு. அவன் வந்து ஃப்ராடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான உடனே, இந்த அம்மா இந்த ஆளு அழுது, எதுக்கு? இது ஒரு கேமரா? அ ஒரு ஒரு வார்த்தைய வந்து அந்த வீட்ல உன்னால தாங்க முடியலன்னா, நீ என்ன கேமரு? இல்ல, இல்ல. அவன் பண்ணது தப்பு தான். அதுல நான் வந்து அத சரிப்படுத்தவே மாட்டேன். ஓகே. கம்ருதீன் பண்ணது வந்து 100% இல்ல 200% தப்பு தான். அவன் மனசுக்குள்ள அதுதாங்க இருக்க நானும் விஷத்த சொல்றேன். எல்லாத்தையுமே கொட்டுறான். ஓகே. ஆனா அதத்தான் நானும் அதுக்கு சொல்றேன். பட் இவங்க இதுக்கு வந்து இந்த அம்மா இவ்ளோ அழணுமான்னு நான் இல்ல, கேட்கிறேன். இல்ல. அழுகுறதுமே கரெக்ட் தான். ஆனா அத அவங்க அந்த அந்த கோவத்த கம்ருதீன் மேல மட்டும் தான் காட்டணும்னு நான் சொல்றேன். அதுல எங்க பார்வதி உள்ள வராங்கன்றது தான் என்னுடைய கொஸ்டின். அது கரெக்ட்டு தான். பட் அதுதான் இங்க அழுவுறதே பிரச்சனை. வந்து எதுக்கு அந்த ட்ராமான்னு நான் கேட்கிறேன். நோ, 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 இவங்கள நோ. வந்து ஒரு இல்ல வார்த்தை வந்து சொன்னா இவங்க தப்பு, தப்பு, அழுவாங்களா? தப்பு இவங்க அண்ணா பூனை. சொல்லாத வார்த்தையா? கிடையாது. இல்ல, இல்ல. இல்லங்க இவங்க சொல்லாத வார்த்தையாங்க. இவங்க எவ்ளோ பேர் சொல்லியிருக்காங்க. கனிய வந்து சம்மந்தமே இல்லாம அப்படி ப்ளேம் பண்ணாங்க அவங்க. எனக்கு கனிய புடிக்காது. பட் இருந்தாலும் வந்து என் குழந்தைய பத்தி பாடிட்டேன்னு சொல்லி அப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல அப்படி ப்ளேம் பண்ணாங்க இவங்க. அப்ப இவங்க எப்படி வந்து இதுக்காக போய் அழலாம்? எனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஒரு இந்த விஷயத்துல வந்து கம்ருதீன் கேட்கறது கரெக்ட் தானே. இவங்க வந்து என்ன லவ் கேம்ன்னு சொல்லி என்னைய வந்து ஒரு பிராண்ட் பண்றாங்க. அப்போ நான் ஏன் ஃப்ராடுன்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்கறான். அது வந்து கரெக்ட் தானே. இவனோட ஃபீலிங் ஹர்ட் ஆகாதா? இது என்ன இவங்களுக்கு மட்டும் தான் ஃபீலிங் இருக்கா? லவ் இல்ல கேம்ன்னு பட் அந்த சொன்னது அது வேர்ட் கொஞ்சம் உண்மையா ஹார்ஷான பொய்யா? நோ, வேர்ட் நோ. அந்த பொண்ணு. அந்த ஃப்ராடுன்னு சொன்னது ஹார்ஷான வேர்ட் தான். அதுக்கு முன்னாடியே சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு உங்கள பிடிக்கும்க்கான்னு" அவன் சொல்லும்போது, "நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிறியா? எனக்கு உன்ன பிடிக்காதுன்னதுமே அவன் ட்ரிகர் ஆயிட்டான். எனக்கு உன்ன பிடிக்காதுன்னு அவங்க ஆன் ஃபேஸ்ல சொல்லுவாங்கல்ல. அதுக்கு வந்து அவன் ட்ரிகர் ஆயிட்டான். ட்ரிகர் ஆயி ஹி வில் ஸ்டார்ட் கிவிங் பேக். ஆனா இன்னமும் நெறைய பேசியிருப்பான். "நீங்க தான் கோல் மூட்டி விடுறீங்க. நீங்க தான் இப்படி பண்றீங்க. நீங்க தான் அப்படி பண்றீங்க." அப்படின்னு சொல்லி அவன் வந்து நெறைய பேசியிருப்பான். ஓகேவா? தென் ஒன்லி ஷி கிரைட் அ லாட் அண்ட் ஷி ஜஸ்ட் லெஃப்ட் த பிளேஸ். இன் ரியாலிட்டி திஸ் இஸ் வாட் ஹேப்பன். மேபி இந்த வாரம் சாண்ட்ராவ அனுப்பணும்னு நெனச்ச காரணத்துக்காக, சாண்ட்ராவ கொஞ்சம் டவுன் பண்ற மாதிரி காட்டுறாங்களா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஐ அம் நாட் ஷூர். பட் வாட்டெவர் மேபி அவங்க ட்ராமா போடட்டும், அழுகட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அங்க பேசுனது கம்ருதீன் அண்ட் சாண்ட்ரா. இவங்க எங்கேயும் பேசாம இருந்து தடுக்காம இல்ல. பின்னாடி போய் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இல்ல. அவன கொஸ்டின் பண்ணாம இல்ல. ஆனா இங்க வந்து ட்வீட்ஸ்ல எப்படி வருதுன்னா, இவன் வந்து பேக் ஸ்டாப் பண்ண மாரி வருது. தட் வி கேனாட் அக்செப்ட் இட். அதுதான் நம்ம பாயிண்ட். அது இவ எங்க நடக்கவே போய் இல்லையேங்க. ம். ஏங்க அது ஒரு ஒரு கம்ப்ளீட்டான மேனிபுலேஷனான ஒரு ஸ்டோரிங்க.
வேற ஒரு கேவலமான நரேட்டிவ்ங்க அது. அப்படி நடக்கவே இல்லையே. அப்படிதாங்க ஃபுல்லா நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி பாருங்க ஏங்க அவ்வளவுதான் இன்னைக்கு நேத்து நம்பலாமா? தாங்க செட் பண்றாங்க. ஆமா. ஆ. அதெல்லாம் சீஸ் ஒண்ணுமே கிடையாது. ஏங்க, ஆரம்பிச்சதுல இருந்தே டே இது 1ல வந்து இருந்தே என்னன்னா, செட் பண்ணிட்டு இருக்காங்க. அணைய போகும் தீபம் 2 நாள் இத பார்த்ததுமே ஆசை வந்து பண்ற வேலை தான் இது எல்லாமே. மத்தபடி ஒண்ணுமே நானே கிடையாது. ஃபூனு ஊதி அணைச்சு விட்டு வரேங்க போய். சரியா? இது இல்ல வந்து ஆக்சுவலி கம்ப்ளீட்டா இது வந்து இந்த வீக் ஆக்சுவலி சாண்ட்ரா வந்து கொஞ்சம் ஓகே தான். பட் ஆனா இதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு வீக்க வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ணிட முடியாதுல்ல. ஆமாமா. அக்ரீட். ஹோல் அப்பைல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்து ஓகே இவங்க நல்ல பிளேயர்னு நம்ம டிசைட் பண்ணலாம். பட் இந்த வீக் ஷீ இஸ் லிட்டரலி அவங்களுடைய இதை வந்து கரெக்டா அவங்களுடைய ஸ்டாண்ட் எந்த இடத்துலயுமே யாருக்குமே பயாஸ்டா இல்லாம ஒரு இடத்துலயும் கரெக்டா அவங்க எடுத்து வச்சுட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனா இதே சாண்ட்ரா அதுக்கு முன்னாடி இவன் வந்தப்பெல்லாம் பிரஜன் வந்த அந்த வாரத்துல அமித் கிட்ட பார்வை என்ன பேசினாங்கன்றதும் நம்ம பார்க்க வேண்டியது. எப்படி ஒரு நாள்ல அப்போ உனக்கு பவர் வந்து ஃபேவரட்டா நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக நீ இவ்வளவு தடவை பண்ணன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த விஷயத்துல. சோ அப்படின்றதுனால நம்ம சாண்ட்ராவுக்கு நம்ம ஃபுல்லாவும் நம்ம இது பண்ணிட முடியாது. அண்ட் கமருதீன் பாருடைய சண்டையை பார்த்தோம்னாலும் லைக் இவங்க அப்பையில இருந்தே ஆன் அண்ட் ஆஃப் சண்டை போட்டிருந்தாலும் ஷி ஹாவ் அ ட்ரூ ஃபீலிங்ஸ். அப்போ இவளுக்கு ஒரு உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்கும் போது அண்ட் இது ஆல்மோஸ்ட் முடிய இல்லங்க, போகுது. ஃபீலிங்ஸ் தாண்டி அவ வந்து அதை கட் பண்ணலானே ஷீ டிசைடட். ஓகே, அதை தாண்டியுமே அவளுக்கு ஹர்ட் ஆன ஒரே விஷயம் இவன் நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டானோ அப்படின்றதுக்கு தான். அதுக்கு தான் இந்த பன்னாடை இருக்குல்ல, இந்த பொறுக்கி நாய் வந்து ஒரு 5 மணி நேரம் பேசியிருக்கு. சேனல் நமக்கு நேத்து அதை காட்டல. கரெக்டா? நம்ம சொன்ன நிறைய எல்லா விஷயம் பேரும் ஒரு மியூட் நிமிஷம் இருங்களேன், பண்ணிட்டாங்க ஒரு டாம் நிமிஷம் இருங்க. நம்ம ஆக்சுவலி. சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே வந்துச்சா? நம்ம முன்னாடி நாளே உட்காந்து ஆமா. அட்ரஸ் பண்ணோம். இவங்க தனியா சொன்ன பாயிண்ட்ஸ் வந்துச்சு. உள்ள பெட்ரூம்ல பேசுனதுமே நமக்கு வந்துச்சு. ஆனா அந்த இன்பிட்வீன்ல அவன் என்னென்ன சொன்னானோ அதெல்லாம் வரல. ஏன்னா அதை போட்டு காட்டினாங்கன்னா அவன் இன்னும் ரொம்ப கேவலமா மக்களால பார்க்கப்படுவான். கரெக்டா? ஆமா ஆமா. அதனால சேனல் வந்து சேனல் ப்ராடக்ட்ன்ற அந்த ஒரே கன்சர்ன்ல அதை கம்ப்ளீட்டா ஹைட் பண்ணிட்டாங்க. எனிவே டம் இப்ப பாரு டாம் வின் பண்றதுனாலயோ தோக்குறதுனாலயோ நம்மளுக்கு வெயிட்டுங்க, வந்து முடிச்சிடுறேன் இருங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து அதை காட்டவே இல்லை. இப்ப கம்ருதீன் பார்வதி ஃபைட்ல ஒருத்தன் வந்து கெஞ்சறான் 5 மணி நேரம் கெஞ்சி பிச்சை எடுத்து நாய் மாதிரி தொங்கி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நான் இனிமே ஒழுங்கா இருக்கேன், ஒழுக்கமா இருக்கேன், மரியாதையா நடந்துக்கிறேன், அபியூஸ் பண்ண மாட்டேன், வயலன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு கால்ல விழுந்து ஒரு நாய் கெஞ்சுது. அப்ப இந்த பொண்ணு வேணான்னு சொன்னா இவனுங்கெல்லாம் வெளில என்னன்னு பேசுவானுங்க? என்ன இவ்ளோ பேசுவாங்க யூஸ் பண்ணிட்டு பண்றானே, எப்படி எப்படியா கல்லஞ்சக்காரி. அப்ப வந்து இவளோட இஷ்டத்துக்கு லவ் தான் இதோட வந்து பேசுவானுங்க. மோசமா ஃபேக்கு. பேசுவாங்க. இப்ப இல்ல அத வந்து இவளோட லவ் தான் வந்து ஃபேக்கு. எக்ஸாக்ட்லி இப்ப எப்படி இவ்ளோ நேரம் ஒருத்தன் வந்து கெஞ்சறான், அப்ப கூட வந்து இவ இறங்க மாட்டேங்கிறா அப்படின்னா, இவனை கழட்டி விடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு தான் பேசுவாங்க. இப்படின்னா ஆக்சுவலி அப்படி உருட்டுவாங்க, அப்படின்னா இப்படி உருட்டுவாங்க. இவளை பத்தி நமக்கு தெரியாதா? டாம் இன்னொன்னு இந்த லவ் வந்து ஓரளவுக்கு நல்லாதான் இந்த இவ்வளோ சீசன்ல மத்தவங்க பண்றது லவ் விட ஏன்னா இப்ப கவின் பண்ணதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. பட் இவங்க பண்ற லவ் வந்து ஓரளவுக்கு அவ்வளோலாம் வந்து பேடாலாம் இல்லை. பட் இந்த சீசன்ல ஆரம்பத்திலே கலையரசனா இருக்கட்டும், இந்த வாட்டர்மெலன் வந்ததா இருக்கட்டும், அரோரா சிங்க்லர் வந்ததா இருக்கட்டும், இதை பார்த்தே ஒரு நேரட்டிவ் இது மொக்க சீசன் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேம் வந்து இந்த சீசன்ல விழுந்துருச்சு. வந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி விழுந்துருச்சு. சோ அதனால இவனுங்க எதை பண்ணாலும் இவனுங்க வந்து என்ன ஏதோ பண்றானுங்க ஆன் அண்ட் இது ஆஃப் போய் நீங்க டைல்யூட் பண்ணாதீங்க பிரவீன். என்ன டு த பாயிண்ட் மட்டும் பேசுங்க. தேவையில்லாம ப்ரீவியஸ் சீசன், அந்த சீசன், இந்த சீசன் நம்ம எடுத்து பேச வேண்டாம். அண்ட் ஆன் பாயிண்ட் ஒரே ஒரு விஷயத்த நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, when it comes to Sandra, there is nothing to deal with Parvati. It's a fight between Kamruddin and Sandra. பார்வதி அவங்களால என்ன பேச முடியுமோ அந்த பாயிண்ட அவங்கள அப்படி பேசாத, இது ரொம்ப தவறு, நீ ஃப்ராடுன்னுலாம் சொல்லக்கூடாது, நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்றது முதற்கொண்டு அவங்க எனக்கு எவ்வளவு மாரல் சப்போர்ட்டா இருந்தாங்கன்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கு மேலயும் அவங்க கிட்டயும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு போயிட்டாங்க. சாண்ட்ரா வாஸ் நாட் ரெடி டு லிசன் டு இட் பிகாஸ் சாண்ட்ரா நினைச்சுக்கிட்டாங்க பார்வதி சொன்னதுனால கமருதீன். அது இங்க ஸ்டோரி கிடையாது. அந்த பிச்சைக்கார நாய் வந்து அதுக்கு முந்தின நாளே இது ஆரம்பிச்சிருச்சு. திவ்யா கிட்ட உட்காந்து சாண்ட்ராவை பத்தி என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே அது சொல்லிடுச்சு. ஓகே, சோ அவன் ஒரு நிமிஷம் இருங்க, முடிச்சிடறேன் பிரவீன். சாரி கன்யூ. சோ பிரவீனுங்கிற பிட்வீன்ல பேசுனீங்கன்னா மறந்துடுவாங்க. சோ அதுக்கு திவ்யா கிட்ட முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க. முன்னாடியே இவன் கம்ப்ளீட்டா பேசிட்டான். ஓகேவா? அதே என்னன்னா இவனுங்க வந்து இவன் என்னமோ பெரிய தியாகி மாதிரி வந்து கட்டி பிடிச்சதுமே இவன் அப்படியே ஒழுங்கு இருக்கிற ஒண்ணும் கிடையாது. நாய் தான், பொறுக்கி தான், அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அது மேனிபுலேட் பண்ணதுல ஒரு எந்த ஒரு இன்னொருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாத ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ள இருக்கும் போது அந்த பொண்ணு
அந்த 5 மணி நேரம் கான்வர்சேஷனை யார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது நீங்க அப்படி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவனை நான் எல்லாத்தையும் போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுறேன்னு சொன்னதை இன்னைக்கு 1 எபிசோட்ல காட்டினாங்க. ஐம் ரியலி ஹாப்பி. எனக்கு இப்படிதான் இருந்துச்சு, நீ பண்ணது வயலன்ஸா தான் எனக்கு தோணுச்சுன்ற முதற்கொண்டு எல்லா கேட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அதுக்கு அவன் ஆமா அது அப்படிதான் நான் பண்ணேன், அதுக்கு மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றது 1 எபிசோட்ல வந்துச்சு. So I felt it's good. What are the mistake that he has done? It's done. வெளியில வந்து அந்த பொண்ணு பார்த்து அதுக்கப்புறமேட்டு எல்லா எபிசோடையும் பார்த்து இல்ல கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து அந்த பொண்ணு என்ன டெசிஷன் எடுக்குதோ இட்ஸ் கம்ப்ளீட்லி தேர் சாய்ஸ். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஆஸ் அ ஷோ நான் பார்க்கும்பொழுது கம்ருதீன் இஸ் த மோஸ்ட் அபியூசிவ் பர்சன் that I have seen in all this season. No one have done to any contestant this much சீப் பிஹேவியரை எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு ஆணும் இதனால் நடந்த இது வரைக்கும் நடந்த சீசன்ல ஒருத்தன் கூட பண்ணதில்ல. இவன் இவ்ளோ தைரியமா பொறுக்கித்தனம் பண்றத சேனல் எப்படி ஆதரிக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு லிட்டரலி ஐ எம் சர்ப்ரைஸ்ட். ஓகே, அண்ட் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கொண்டு போய் பேசி இதை நியாயப்படுத்தி ஆர் நோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மைலேஜ் டு எனிஒன். I want to talk about my girl, how she performed, what அவங்க கரெக்டா இருந்தாங்களா இல்லையா, நியாயமா கேமை விளையாடுறாங்களா விளையாடலையா அப்படின்றதுதான். எனக்கு பார்வதின்ற பர்சனை பார்க்கும் பொழுதே சில ரியாக்ஷன்ஸ் வந்து எரிச்சல் வரும், சில ரியாக்ஷன்ஸ் கோவம் வரும், சில ரியாக்ஷன் சிரிப்பா இருக்கும், சிலது கியூட்டா இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஒரு பர்சனை பார்த்திருக்கேன். அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த டாஸ்க் எல்லாம் வந்து எப்படி பண்ண போறாங்கன்றது எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. பட் ஷி ரியலி நெயில்ட் இட். ஓகே, லாஸ்ட் டாஸ்க் எல்லாம் வந்து இட் வாஸ் பர்பஸ்ஃபுல்லி டன். அது இல்லை அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஷி வுட் ஹவ் ட்ரைட் ஹர் பெஸ்ட். அந்த 1-on-1 ஓடி போய் அந்த மாதிரி பண்ணிருக்கும் பொழுது there are possibilities she might have got 3 more points extra. அதற்கான பாசிபிலிட்டிஸ் ஹையரா இருந்துச்சு. பட் இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த விக்ரமும் சுபிக்ஷாவும் சேர்ந்து மொத்தத்தையும் நாசம் பண்ணி நடுத்தரவில் விட்டுட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அவ்வளவுதான். எஸ் மாதவி சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணும் டாம். நமக்கு ஆல்ரெடி இவனை பத்தி பேசியிருப்போம். ஹி டசன்ட் ஹாவ் ஹிஸ் ஓன் தாட்ஸ் ஆக்சுவலி. மற்றவங்க என்ன பேசுறாங்களோ அதை தான் எடுத்துட்டு வந்து வீக்கெண்ட்ல பேசக்கூடிய கேரக்டர் தான். அது நிறைய இடத்துல நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு மார்னிங் இந்த சண்டை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவ வந்து சும்மா எப்பயுமே விளையாட்டுக்கு ஸ்கேம்ட்ரா தானே டேக் பண்ணி பேசிட்டு இருப்பான்ல. ஸோ அந்த சாங் முடியும் போது அவன் எவ்வளவு ஈவில்ங்க, அவன் எவ்வளவு ஈவில். அவ வந்து சாண்ட்ரா கிட்டயே ஸ்கேம்ட்ரான்னு தான் கூப்பிடுவா. ஓகேவா, இவன் பயங்கர கால்குலேட்டிவா இருக்கான், பயங்கர கன்னிங்கா இருக்கான். அவன் எந்தெந்த பாயிண்ட கொண்டு வந்து இந்த சண்டைக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணணும்னு அவன் நிறைய விஷயங்கள் பண்ணான். ஐ வாஸ் நோட்டிசிங். இல்ல காலையில குட் மார்னிங் அந்த சாங் முடிச்சதுக்கு அப்புறம் அவ குட் மார்னிங் சொல்லுவா, இந்த நேம் யூஸ் பண்ணி தான் அவ சொல்லுவா. உடனே அதை புடிச்சிட்டு அவன் அதுக்கப்புறம் அதை சண்டை அதையே ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு எச்சங்க, ஒரு 1 நம்பர் எச்சங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். when it comes to கம்ருதீன் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நாயெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கும் பொழுது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. டெய்லி நான் அதான் சொல்லுவேன், சீசன் முடிகிற வரைக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். I don't know how people are supporting this guy. சொல்லுங்க பிரவீன். I have another view. எனக்கு இன்னொரு வியூ இருக்கு ஆக்சுவலி. இந்த விக்ரமும் அண்ட் கம்ருதீன் சாரி சாண்ட்ராவை பத்தி இன்னொரு வியூ இருக்கு. லைக் என்னன்னா இப்போ வந்து இவங்க 2 பேருக்குமே ஒரு டவுட் இருக்கு. பிகாஸ் கனி வெளியில போனதுக்கு அப்புறம் விக்ரமுக்கு நம்மளும் கனி மாதிரி தானே ஒரு கேம் ஆடிட்டு இருந்தோம், நம்மளும் அப்ப வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இன்னொன்னு சாண்ட்ராவுக்கும் வந்து லாஸ்ட் அந்த ஹாட் சீட்ல உட்காந்ததுக்கு அப்புறம் மேபி நம்ம வெளியில போறதுக்கு ஒரு டவுட் இருக்கு இவங்க 2 பேருக்குமே. ஸோ மேபி இவங்க வந்து லைக் இப்போ கமருதீன் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்வை வந்து ஃபுல்லா கட் ஆஃப் பண்ணி கமரு ரொம்ப பேடா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம்னா, லைக் ஐ மீன் பாரு ஃபுல்லா அவாய்ட் பண்ணி வீக்கெண்ட் வரைக்கும் இந்த விஷயத்த கொண்டு போயிட்டோம்னா நம்ம வந்து சேவ் ஆயிக்கலாம். இவன் வந்து ரொம்ப பேடாகி இவன் வந்து சீக்கிரமா காலி ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்லயும் அவங்க திங்க் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா அமைதியா இருக்கீங்க? இத்தனைக்கும் பாரு வந்து சாண்டா டிஃபெண்ட் தானங்க பண்ணாங்க. கண்டிப்பா கான்வர்சேஷன்ஸ்ல கூட பாருவோட மண்டேக்கல்வை ட்ரை பண்ற ஒரு கட்டத்துல வந்து நீ சாண்ட்ரா சொல்லி தானே வந்து என் பால் எடுக்க வந்தேன்னு சொன்னதுக்கு பாரு டிஃபெண்டட் சாண்ட்ரா தேர். ஐ ஹேட் மை ஓன் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் டூயிங் இட். நோ ஷி ஹேட் நோ இன்ஃப்ளூயன்ஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு பாரு டிஃபெண்டட் சாண்ட்ரா தேர். அதுக்கெல்லாம் விட்டுட்டு அதை எதுவுமே கவனிக்காதவங்க திடீர்னு அதுக்கு பஸ் லாரி ஏரோப்ளேனு கீழே போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் ஃபேர் ஆக்சுவலி வாட் இட் இஸ். That's all, Dom. I just thank you. And whoever இது வீக்கெண்ட் எபிசோட் யார் கொண்டு வராங்களோ இல்லையோ கண்டிப்பா வந்து விக்கல்ஸ் விக்ரமும் அரோராவும்
கண்டிப்பா இதை வந்து வீக்கெண்ட்ல கொண்டு வருவாங்க. லெட் சி அது அவங்க டைரக்டா அதை போட்டு என்னென்ன நடந்ததோ அது அவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆச்சுன்றதை சொல்லுவாங்க. பாருக்காக இவர் கேட்கலனாலும் அரோரா சிங்க்ல இருக்க அது அஃபெக்ட் ஆன விதத்துலயும் அண்ட் விக்கல்ஸ் விக்ரமுடைய ஒப்பீனியன்லயும் இவர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்த. டாம் நான் பேசலாமா? மாதவி கோஹோஸ்ட் பண்ணுங்க. டாம் இல்ல போலுக்கு. ஓகே. ஓகே. பிக் பாஸ் அன்ஃபில்டர்ட் நீங்க பண்றீங்களா? இல்ல பிகே நான் பண்ணிடுறேன். சரி 2 பாயிண்ட் தான் பேசு. ஓகே. இன்னைக்கு வந்து ஓவரா சமாதானம் ஆயிட்டாங்க. அவங்க சமாதானம் ஆனது வந்து கண்டிப்பா கமருதீன் வந்து அவ்வளவு கெஞ்சிருக்கான். அதனால பார்வதி சரி போனா போட்டோன்னு சொல்லி விட்டாங்க. பட் ஆனா ஒன்னா உட்காந்துக்கிட்டு குழஞ்சிக்கிட்டு இழஞ்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு. மற்றபடி அவங்க சேர்ந்தது சேராததெல்லாம் நம்மளுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கானா வினாத் வந்து கில்லர் காயின் டாஸ்க் ஜெயிக்கல. அந்த டாஸ்க் அவரு தான் ஜெயிக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு ஒன்றும் எஃபோர்ட் ஒன்றும் போட்ட மாதிரியே தெரியல. மற்றவங்கலாம் சேர்ந்து அவரை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவருக்கு 9 பாயிண்ட் வந்ததே பெரிய விஷயம். அப்புறம் விக்ரம் வந்து அந்த கில்லர் காயின் டாஸ்கை வந்து ஆஹ், எப்படி சொல்றது, அவரால் ஓட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கேம் மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரையும் பிளாக் பண்ணி இது பண்றது. அதுல விஜய் பார்வதி வந்து முன்னாடி சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க ஸ்விம்மிங் பூல்ல குறிச்சு இது பண்ணாங்க. மேபி அந்த இது பண்ணிக்கலாம். அப்படிலாம் பாத்ரூம்ல போய் லாக் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை போட்டுருந்தா மேபி அவங்க வின் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அவங்க டஃப் ஃபைட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கமருதீன் சில டைம் வந்து சாண்ட்ராவை பத்தி பேசுனது கரெக்ட் தான். ஏன்னா முன்னாடி அவங்க ரெஜினுடைய சட்டையை வச்சுக்கிட்டு ஓரமா உட்காந்துட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது டிராமா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அந்த ஃப்ராடுன்னு சொல்றப்ப வந்து அவங்க எப்படி சொல்றது, அவங்க ஃபீல் பண்றாங்கல்ல. பட் ஆனா அவங்களோட பாயிண்ட் வந்து இப்ப பிஆர் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. அப்படியே நிறைய அவங்களுடைய எப்படி சொல்றது தாட் ப்ராசஸ் பண்ணும்போது அதுவும் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுல. லவ் கேம் அதையே அவங்க வந்து வச்சுக்கிட்டு அப்படியே குழந்தைங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் டூ பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா பாரு சாண்ட்ரா மேல கொஞ்சம் கண்டிப்பா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அமித் திவாகர் மாதிரி கனியோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா சாண்ட்ரா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்வதி பாக்குறாங்க. ஆனா இப்ப சாண்ட்ரா அந்த மாதிரி பார்க்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் இருங்க பண்ணேன். இருங்க தேங்க்ஸ். இருங்க 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 பயங்கரமான சண்டை. கேக்குதா நான் பேசுறது? ஹலோ. கேக்குது கேக்குதுப்பா. கேக்குது டாம். இப்பதான் டாம் ஓகே கேக்குது. டாஸ்க் டாஸ்க் 8 இப்போ நடந்துட்டு இருக்கு. 1 ஹவர் முடிஞ்சிருக்கு. பயங்கரமான சண்டை. சண்டையில வந்து சாண்ட்ரா வந்து கம்ருதீனை பார்த்து காமருதீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கம்ருதீன் வந்து சாண்ட்ராவை பார்த்து ஓ அப்புறமேட்டு இஷ்டத்துக்கு எல்லா கெட்ட வார்த்தைகளையும் போட்டு நீ காமம் இல்லாம தான் 2 குழந்தைய பெத்துக்கிட்டியாடி அப்படின்லாம் கேட்டு வெளில வாடி உன்னை சும்மா விட மாட்டேன் ஓ மை காட். அப்படின்லாம் பேசியிருக்காப்ல. ஸோ ப்ராபப்ளி கம்ருதீன் வில் பி சென்ட் அவுட் திஸ் வீக். யார் அது? That would டவுட் be மார்க். கேட்கவே good ரொம்ப news. சந்தோஷமா ஏமா இருக்கு. எல்லாத்தையும் எபிசோட்ல கட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா லைவ் வரப்போ மியூட் நோ போட்டுருவாங்கம்மா. இல்ல வாய்ப்பே பட் கிடையாது, வாய்ப்பே கமருதீன் கிடையாது. இந்த வாரம் கண்டிப்பா சாக் பண்ணிடுவாங்க. ரொம்ப இல்ல இது சந்தோஷம். டாஸ்க்ல வந்திருக்குல்ல, டாஸ்க் காமிச்சுதானே ஆகணும். நம்மளுக்கு வேற எதுவுமே இல்ல அங்க ம், காமிக்கிறதுக்கு. No. ம், 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 ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டாமிங்க. நான் வந்து ஏன் இது ம், குட் நியூஸாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, யா ம். எவ்ரி ஒன் ஆஃப் ஹியர் இஸ் லைக் அப்செட். அவங்களோட பர்சனல் தான். பட் we ourselves is not happy with the patch up again because we know like he is not a right person for her. He is completely manipulative, liar எல்லாம் பண்ணி ஒரு பொண்ணை வந்து இப்படி பண்ணிருக்கான். ஸோ he cannot able to realize until he is inside. ஸோ டெஃபினெட்லி அது கொஞ்சம் இன்றைக்குமே சில சீன்ஸ் எல்லாமே வந்து ஐ ஆல்சோ பர்சனலி நாட் லைக்கிங் இட். அது பார்க்க சில இது நல்லாவும் இல்லை. ஸோ அந்த பொண்ணு இண்டிவிஜுவல் கேமுமே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இவன் வந்து ஓவர் ஷேட் பண்ணிகிட்டே வரான். தட் டசன்ட் லுக்ஸ் குட் ஆஸ் வெல். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் எது ரெட் கார்டோ இல்லை எல்லோ கார்டோ இல்லை நார்மல் எலிமினேஷனாக கூட இருக்கட்டும், லெட் ஹிம் go out actually. So at least that environment will be better அப்படின்னு நான் நினைக்கிறேன். So in that perspective I feel that he has to go out this week. வாட் ஹி டிட் வித் சாண்ட்ரா இது இல்ல இப்போ இல்ல ரொம்ப டாம் ரொம்ப சொன்னதுக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கணுங்க.
கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்கணும். பாருக்கு நீ கொடுக்கலனா கூட பரவாயில்ல, நீ ஏதோ லவ்வரோ கிவ்வரோ, நீ சாண்ட்ராக்கு பண்ணதுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ரெட் கார்டு. எப்படி இந்த ஒரு வார்த்தையெல்லாம் பேசலாம் ஒரு இவன்லாம் என்னங்க இவ்வளவு தரக்குறைவா இருக்கிறான், இவ்வளவு கேவலமா பேசுறான்? இல்ல அவங்க ஐயோ அவங்க எப்படி பேசுனதும் இல்ல நோ நோ திவ்யா, ஒன் அவங்க செகண்ட் அவங்க பேசுனதும் தவறுதான் இல்லையா? அவங்க ஃபர்ஸ்ட் இந்த வந்து அம்மா ஏன்பா காமருதீன் காமருதீன்ன்றாங்க, அவங்க நான் வச்ச பேரை காமருதீன் ஏமா சொன்ன தப்பு சொல்றாங்க தானே. எதுக்கு உள்ள? எடுத்தாலும் என் பிள்ளைங்க பாப்பாங்கங்கிறாலே காம வேர்டெல்லாம் வந்து பிள்ளைங்க பாக்குற ஷோல இவங்க யூஸ் பண்ணுவாங்களா? அதுதான் அது அவன் ஆ? கேட்டிருக்கான். காமருதீன் வெயிட் வெயிட் ஆக்சுவலி வெயிட் நான் சீன்னு தாம்மா வச்சேன் சொன்னதுக்கு அந்த பேரு. சீன்னு சொன்னதுக்கு அந்த சீனு போட்டாங்க. ஐயோ என் குழந்தைங்க பாக்குறாங்க சீன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதுக்குதான் சரி வந்து இப்போ இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்குதான் வந்துட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான், நீ காமம் இல்லாம தான் 2 குழந்தை பெற்றிருக்கியான்னு கேட்டிருக்கான். அது ரொம்ப தப்பு டாம். எனக்கு தெரியல, அந்த காமருதீனோட விட இது ரொம்ப தப்பு. இதெல்லாம் ரொம்ப தப்பு டாம். இல்ல நான் எக்ஸாக்ட் வேர்ட் சொல்லல. he spoke a lot, he spoke extreme. ஐ சரி ஸ்டாண்ட் இப்போ வித் சாண்ட்ரா ஒன்லி டாம் இந்த இடத்துல. யா 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 ஈவன் யா இருங்க. நான் வந்து இப்போ எப்பயுமே விமனுக்கு தான் நான் ஸ்டாண்ட் எடுப்பேன். அது எனக்கு தெரியல. எப்பா இல்ல டாம், இருங்கப்பா. அவன் ஏற்கனவே சாரி எக்ஸ்ட்ரா கேட்டு வச்சிருக்கான். எல்லாத்தையும் கேட்டு சாரி சொல்ற மாதிரி 150 சாரி முன்னாடி கேட்டு வச்சிருப்பான் அவன். சரி இப்போ சாண்ட்ரா மேல யாரு தப்பு சொன்னது? கை தூக்குங்க லைட்டா. சாண்ட்ரா மேல தப்பு இல்லையா? காமருதீன் எதுக்கு ஸ்டார்ட் இல்ல பண்ணணும்? அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இருங்க, அவங்க டைரக்டா ஸ்டார்ட் பண்ணாங்க அதை. அதுக்கு முன்னாடி அவர் பேசவே இல்லையாமா எதுவும்? பேசல. பேசவே இல்லை, பேசாம எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்களா அது? ஆமா. கன்ஃபார்மா? புரியல தயால். இன்புட்ஸ் என்ன வருதோ இல்ல அதத்தான் இல்ல சொல்ல முடியும். இல்லங்க பாருங்களேன். இல்ல இல்ல நீ இன்புட்ஸ் என்ன வருதோ அதான் சொல்ல முடியும். அது உள்ள என்ன நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி நடக்குதா நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? ஒரு கான்டெக்ட் நான் சொல்றாங்க. சொல் வெயிட்ங்க. இப்ப ஜஸ்ட் லைக் தட் ஐயோ நான் கிடையாது. நம்ம மறந்துடுவேன். நார்மலா சண்டை போடுறது வேற. ஒருத்தரை பார்த்து காமருதீன்னு பேசினா, அவன் அப்படியாகவே இருந்தால் கூட, அப்படி சொல்லும் பொழுது அதை அவன் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது சாண்ட்ரா மேல தவறு. ஆன் த அதர் ஹேண்ட் அதற்காக எய்தர் வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம். இல்ல என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா இவன் இஷ்டத்துக்கு பார்வதியும் கேட்டிருக்காங்க. அது எப்படி நீங்க எங்களை பார்த்து அப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி பார்வதியும் கேட்டிருக்காங்க. ஓகே. கம்ருதீன் வந்து இஷ்டமேனிக்கு இந்த ரோட்ல போறவங்க எல்லாம் கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்கல்ல, எல்லா கெட்ட வார்த்தைகளையும் பேசியிருக்கான். இல்ல இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ம். நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து தயால் மேபி நாளைக்கு அது எபிசோடு பார்த்துட்டு நம்ம பாயிண்ட் நீங்க பேசிக்கலாம். இல்ல இல்ல நான் சொல்றது கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி இவன் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டு இருப்பான்னு தான் எனக்கு தோணுது. அதை சொல்லாம இந்த வார்த்தை வந்திருக்காதுன்னு தான் எனக்கு ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்றேன். இருக்கும், எபிசோடு ஏதாவது ஒரு கேஸ் பண்ணிருப்பான். பண்ணாம திடீர்னு எல்லாம் எடுத்தோம் யாரும் ஒரு இந்த வேர்டை, இவ்வளவு பெரிய வேர்டை விட மாட்டாங்க. பட் அது தப்பு தான். பட் அதற்காக இவ்வளவு மோசமா பேசுறது ரொம்ப தப்பு, பெரிய அது தப்பு. அது அதெல்லாம் நாங்க வந்து இது சொல்லவே மாட்டாங்க. அவன் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த வேர்டு எல்லா வேர்டுமே அவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்பெல்லாம் எதுவுமே கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த பேப்பர்ல அதை எழுதி கொடுக்க மாட்டாங்க ஹோஸ்ட்டுக்கு. ஆனா இன்னொரு விஷயம், நீங்க சொல்றீங்கல்ல இங்க வந்து டிவில சேனல்ல மறைக்கிறாங்கன்ட்டு. ஆனா ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ரோமோல வந்து வினோத் இன்னைக்கு ஒரு விஷயம் கேட்டதை வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க. அந்த வீடியோவும் சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கு. அண்ட் டாம், விஜய் சேதுபதி சார் எப்படி கமருதீனை கூப்பிடுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல முன்னாடி. கம்முன்னு கூப்பிடுவாரு. அவர் காமு கூப்பிடுறதே தான். கம்மு. இல்ல இல்ல காமு முன்னாடி காமு காமுன்னு கூப்பிடுவாரு. ஃபர்ஸ்ட் அப்படி ஆரம்பிச்சுட்டு அது நல்லா இல்ல, நான் கம்முன்னு கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்ப இது வார்டு சொன்னதுல என்ன தப்பா? அப்ப ஆல்ரெடி உனக்கு நல்லா அந்த பேர் இல்ல. தானே இருக்குது நோ காமுன்னு. நோ 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 இங்க பாருங்களேன், அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. எப்படி பிரவீன் நீங்க நியாயப்படுத்துவீங்க? எப்படி நியாயப்படுத்துவீங்க? இப்போ எனக்கு 2 பேத்து தெரியல மேலயும் டாம் ஒப்பீனியன் எனக்கு. கிடையாதுங்க. ஓகே. 2 பேத்து மேலயும் ஒப்பீனியன் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நபர்கள் அவங்க கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாங்க. நார்மலாவே நவுந்து உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது கார் டாஸ்க்ல உட்கார்ந்திருக்கும் போது நடக்கிற விஷயம். அவங்க வந்து சரிங்க காமருதீன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. காமருதீன் அப்படின்றது அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. ஓகே. காமருதீன் சொல்லும் போது என்ன வாட் ஷி இஸ் ஆக்சுவலி மீனிங். அப்ப வெளியில வரும்போது அந்த நேம் இருக்காது அவருக்கு. இருக்கும்ல, எல்லா பயமும் இருக்கும்ல ஒருத்தருக்கு. அந்த பெயர் எப்படி நீ என்ன கண்டிப்பா. அட்ரஸ் பண்ணுவேன்னு அவங்க கேட்கறது நியாயம்தான். ஆனா அதோட நிறுத்திக்கிட்டு அதை வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணியோ இல்ல அதற்கான சொல்யூஷனை அந்த டாஸ்க் முடிச்சுட்டோ அதுக்கப்புறமேட்டு தான் அதை பண்ணியிருந்திருக்கணும். பட் அவர் அதற்காக விட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, இட்ஸ் எக்ஸ்ட்ரீம். Kamruddin will be evicted this week. Fingers crossed. We need it badly. போஸ்ட் போட்டுடலாமா? வன்மம் வீழ்த்தப்பட்டது. அந்த அந்த கிளிப் மட்டும் யாராவது எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. உனக்கு இந்த வாரம் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப எல்லாத்துலயும் வந்து அடி வாங்கிட்டே இருக்கிறான்.
பாப்போம். இப்போ இப்போ கண்டிப்பா இது ரொம்ப பேக் ஃபயர் ஆகும் டாம் எனக்கு. அடி ஆனா வாங்கல பிரவீன், மணி நேரம்லாம் வெட்டுறது வெளியில சரியில்லைங்க. வந்திருக்கு. வாய்ஸ் சரியில்லை. அடி வாங்கல பிரவீன், இவ்வளவு நாள் வச்சிட்டு இருந்தது எல்லாம் வெளியில வருது லாஸ்ட் மினிட்ல. லாஸ்ட் மினிட்ல இப்படி பண்றா பாருங்களேன். இவனுக்கு ஒரு யோசனை மூளையே கிடையாதா இவனுக்கெல்லாம்? சுத்தமா தான் மக்ருதின்னு ஏன் கரெக்டா வச்சிருக்காங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டுன்னு சும்மாவாங்க சொன்னாங்க. அதே ஆத்திரக்காரி தாங்க நம்ம பாருவோம். ஆனா வார்த்தை எவ்வளவு வார்த்தை கரெக்டா எந்தெந்த வார்த்தையை விடணுமோ அந்தந்த வார்த்தையை தானே விடுறாங்க. பாரு ஆத்திரக்காரிலாம் கிடையாதுங்க. என்ன தேவையில்லாம எங்க கோவப்பட்டிருக்கா பாரு? ரொம்ப சில்லா எவ்வளவு தான் கோவம் இருந்திருக்கா பாரு வந்து பாரு. வன்ம குழந்தையாங்க. ஆத்திரம்லாம் பட மாட்டாங்க. யார் சொன்னது அப்படின்னு? இல்லங்க, கோவம் வரும் அவங்களுக்கு. ஆனா கோவம் வந்தாலும் ஏங்க அந்த வார்த்தை கோவம் வரும்போது வாயை வருதுங்கிறது வந்து மூடுவாங்க. நியாயமான விஷயத்துக்கு வந்து எல்லாருக்குமே கோவம் வருங்க. உங்களை வந்து சும்மா சும்மா வந்து நோண்டிட்டு இருந்தா உங்களுக்கு ஏன் கோவம் வராது? அது கண்டிப்பா எல்லாருக்கும் வரதுதான். கண்டிப்பா கம்புருவின் வந்து அவன் வந்து ரொம்ப டம்புங்க அவன். ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி டம்ப். வேஸ்ட் ஃபெலோ. அவனோட ஐக்கியூ வந்து எனக்கு தெரிஞ்சு மைனஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டாம், நீங்க ஒரு இது போட்டிருக்கீங்க, பட் ஆனா வேற நிறைய பேர் வேற ஒரு ஸ்கோர் போட்டிருக்காங்க. இது என்னன்னு எனக்கு பாரு வந்து ஏங்க 40 அரோரா வேற மார்க். டிடிஎஃப் வின்னு போஸ்ட் வருதே, உண்மையா என்ன புரியல ஏங்க எனக்கு. எப்படி இப்பதான் கார்டா ஸ்கோரா இப்பதான் இருக்கு அதுல? ஒரு நிமிஷம், இல்ல 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 இல்ல, எனக்கு வந்து நான் போடுறது இது வரைக்கும் கரெக்டா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நான் அதை வந்து எடிட் பண்ணியோ கரெக்ட் பண்ணியோ நான் போடுவேன். நீங்க நம்புறதா இருந்தா நம்புங்க, நம்ப வேண்டாம்னா நம்பாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இல்ல நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் 200% கரெக்ட். இந்த ஸ்கோர்ல நான் ஏதாவது மிஸ்டேக் கூட பண்ணலாம் இல்ல, கால்குலேஷன்ல இதுதான் ஸ்கோர் வந்ததை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அவ்வளவுதான். எங்க ரியா வந்து ஏங்க டாஸ்கே அரோரா 8வது வந்து டாஸ்க். டைட்டில் வின்னர்னு சொன்னாங்க. ஏங்க டாஸ்கே அதை நடக்கலங்க, நம்புறீங்களா? சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. அப்ப இது ரியாக்கு வேற அப்ப வழி இதையும் இல்லங்க. நம்புவீங்களா? ரியாக்கு வேற வழி இல்ல. நம்ம ஆல்ரெடி இவளை டேமேஜ் பண்ணிட்டோம். உள்ள போய் வெளியில ஏதாவது ஒரு முட்டு கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் செஞ்சு நான் உனக்கு இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு வந்து காமிக்கணும். அதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஹாய் டாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு ரியா வந்து இந்த டாஸ்க் 7ல ஜெயிச்சதை வந்து லூசு மாதிரி டிடிஎஃப்னு போட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 7, ஏன்னா 7th டாஸ்க் தானே ஷி ஒன், அதுவா இருக்கும்னு ஐ திங்க். அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அண்ட் டாம், ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே டாம், எனக்கு ஒரு இது டாம், நான் வந்து ஒரு ஸ்பேஸ் போனேன் டாம். எனக்கு என்னன்னு வச்சுக்கீங்களேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து டாம். நான் மெசேஜ் வேற போட்டு வந்துட்டேன் அந்த இடத்துல. லைக் ஒரு கண்டஸ்டன்ட்ட பத்தி பேசாம எதுக்கு டாம் மத்தவங்களெல்லாம் பத்தி பேசுறாங்க? எனக்கு ஃபுல் நீங்க அண்ட் ஃபுல் ஃப்ரீயா நோ இங்க பாருங்க, ப்ளீஸ் டீவியேட் ஆகாதீங்க.